வெல்கம் டு மொஷேஸ் கில்லாடி கிச்சன். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக நல்ல சுவையான மெத்துன்னு இருக்கக்கூடிய பிடி கொழுக்கட்டை தாங்க பார்க்க போகிறோம். இதோட சுவை ரொம்ப அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இதை செஞ்சு பாருங்கள். ரொம்ப நேரத்துக்கு இந்த கொழுக்கட்டை நல்லா மெத்துன்னு இருக்குங்க. இன்றைக்கி சுவையான பிடி கொழுக்கட்டையே எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு சாஸ்பேனில் 1/2 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. எந்த கப்பால் வெல்லம் அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பாலே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இந்த வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். பாகுபதம் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லைங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும். வெல்லம் இந்தளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்து அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு 2 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ணின தேங்காய் சேர்த்து இந்த நெய்யில் ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பை நான் தண்ணியில் 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை வடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் பாசிப்பருப்பை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போகணும். அந்தளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன். எள்ளு ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கோங்க, வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ எள்ளு சேர்த்து ஒரு 2 செகண்டுக்கு நல்லா பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளைப்பாகை ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்திங்கன்னா அதில் உள்ள கல் மண் தூசியெல்லாம் நமக்கு ஈஸியாக ஃபில்ட்ரு ஆயிரும். இப்போ ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் சேர்த்து செய்யும் போது கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கூடவே டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு, வாசனைக்காக ஒரே ஒரு டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் சேர்த்து தண்ணி இந்த மாதிரி லைட்டாக கொதிச்சு வரும்போது 1 கப் அளவுக்கு நம்ம வறுத்த பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. எந்த கப்பால் நம்ம வெல்லம் அளந்து எடுத்தோமோ அதே கப்பாலேயே அரிசி மாவையும் அளந்து எடுத்துக்கோங்க. வறுக்காத மாவு சேர்க்கக்கூடாது. வறுக்காத மாவாக இருந்துச்சுன்னா வறுத்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. மாவு சேர்த்ததுக்கப்புறம் கைவிடாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இது எல்லாமே ஒன்று போல் நல்லா கலந்து வரணும். இந்தளவுக்கு நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணணும். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு தட்டு போட்டு மூடி 10 நிமிஷம் இதை அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா மாவு இதுலேயே ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்குங்க. இப்போ நீங்கள் கொஞ்சமாக மாவு எடுத்து இதை பிடி கொழுக்கட்டை மாதிரி நல்லா பிடிச்சு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி மாவு ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது. விரலால் நான் பிசைஞ்சு காமிச்ச மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து இறுக்கமாக பிசைஞ்சிங்கன்னா கொழுக்கட்டை ரொம்ப ஹார்டாயிரும். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு கொழுக்கட்டை பக்குவத்துக்கு பிடிச்சு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு உருண்டையாக பிடிக்கணுன்னாலும் கொழுக்கட்டை உருண்டை மாதிரியும் பிடிச்சு எடுத்துக்கலாங்க. நான் இந்த மாதிரி பிடி கொழுக்கட்டையாகவும் பிடிச்சு எடுத்திருக்கேன். கொஞ்சம் போல் உருண்டை ஷேப்லேயும் பிடிச்சு எடுத்திருக்கேங்க. கண்டிப்பாக இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நான் சொன்ன மாதிரி சிம்பிளான மெத்தடில் ரொம்ப டேஸ்டியான பிடி கொழுக்கட்டையை மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நேரத்துக்கு இந்த கொழுக்கட்டை சாஃப்டாக இருக்குங்க. இப்போ நான் எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சி இட்லி பிளேட்டில் வச்சு ஒரு துணி வச்சு மூடியாச்சு. இப்போ அடுப்பில் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் அடுப்பை சிம்மில் வச்சு அதுக்குள்ளே இந்த கொழுக்கட்டையை வச்சு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இதை பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. ஆறுனதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு மிஸ் பண்ணாமல் இந்த கொழுக்கட்டையை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துருந்துச்சுன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் மோஷிஸ் கில்லாடி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.